வெல்கம் டு த ஸ்மார்ட் டிஜிட்டல் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் கிளாஸ் 17 தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் எக்ஸல் ஷீட்டில் அரேஞ்ச் ஆப்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரிங்களா? நீ கிளாஸ் பார்க்கலாமா? வாங்க கிளாஸ் பார்க்கலாம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரேஞ்ச் அப்படிங்கிற பேலட் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதுவும் ஒரு சிம்பிளான ஆப்ஷன் தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 6 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரிங் டு ஃப்ரண்ட்டு, சென்ட் டு பேக்கு, செலெக்ஷன் பேன், அலைன், குரூப், ரொட்டேட். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரிங் டு ஃப்ரண்ட், சென்ட் டு பேக்கு, குரூப், ரொட்டேட் அப்படிலாம் வந்து டிசேபிளாக இருக்கும். ஸோ இது ஏன் வந்து டிசேபிளாக இருக்குது அப்படின்னா, ஸோ இதுக்கு உண்டான செட்டிங்ஸ் வந்து நம்ம எக்ஸல் ஷீட்டில் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா டிசேபிளாக இருக்குது. ஸோ இது என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரிங் டு ஃப்ரண்ட்டு, சென்ட் டு பேக். சரிங்களா? பிரிங் டு ஃப்ரண்ட்டு, சென்ட் டு பேக் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ என்னோடய எக்ஸல் ஷீட்டில் 2-3 ஷேப்ஸ் வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இன்சர்ட் போய்க்கிங்க. ஸோ ஷேப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் நான் போட்டுக்கிறேன், க்ரீன் ரெக்டாங்கிள். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள். ஸோ இதோட கலரை மாற்றிடுறேன். அடுத்து வந்து ஒரு ட்ரையாங்கிள். இதோட கலர் நான் மாற்றிடுறேன். சரியா? இப்போ என்னோடய ஷேப்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். எனக்கு பாட்டமில் வந்து ரெக்டாங்கிள் இருக்குது, அதுக்கு மேலே வந்து சர்க்கிள் இருக்குது, அதுக்கு மேலே ட்ரையாங்கிள் இருக்குது, 1 by 1 இருக்குது. சரியா? இதோட பொசிஷனை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது ட்ரையாங்கிளுக்கு பின்னாடி கொண்டு போகலாம், ட்ரையாங்கிள் பின்னாடி கொண்டு போகலாம், ரெக்டாங்கிளை முன்னாடி கொண்டு வரலாம். இந்த மாதிரி ஒன்று பின்ன ஒன்று வந்து அரேஞ்ச் பண்ணுறது. அப்படி தான் வந்து பிரிங் டு ஃப்ரண்ட்டு, சென்ட் டு பேக். ஓகேவா? ஸோ பேஜ் லேஅவுட் போங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகிரும். சரியா? ஸோ இப்போ வந்து இந்த சர்க்கிளில் வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு இதை நான் ஃப்ரெண்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, பிரிங் டு ஃப்ரண்ட்டு, பிரிங் டு ஃபார்வர்ட். அதாவது பிரிங் டு ஃப்ரண்ட் அப்படின்னா எல்லா ஷேப்புக்கும் ஃப்ரண்ட்டில் வர்றது தான் பிரிங் டு ஃப்ரண்ட். ஸோ நான் பிரிங் டு ஃப்ரண்ட்டு கொடுத்துட்றேன். இப்போ தெரியுதா? ஓகேவா? ஸோ அதே மாதிரி சென்ட் டு பேக் அப்படிங்கிறது பேக்வேர்ட்ஸ். எல்லா அதுக்கும் பின்னாடி கொண்டு வருது பேக்வேர்ட்ஸ். சரியா? இப்போ இதை நான் ஒரு ஸ்டெப்ஸ் முன்னாடி வரணும் அப்படின்னா பிரிங் டு ஃப்ரண்ட்டில் பிரிங்க் ஃபார்வேர்டு அப்படின்னு இருக்கும். ஃபார்வேர்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு வந்து முன்னாடி கொண்டு வருது ஃபார்வேர்டு. ஸோ இதை கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு பிரிங் டு ஃபார்வேர்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். சரியா? அதே மாதிரி ட்ரையாங்கிள் கிளிக் பண்ணுறேன். சென்ட்டு பேக்வேர்ட்ஸ் கொடுத்தா என்ன ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடும். சரியா? சென்ட்டு பேக் கொடுத்தா எல்லாத்துக்கும் பின்னாடி போயிடும். சரியா? ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதை பார்த்துங்க, பிரிங் டு ஃப்ரண்ட்டு, சென்ட் டு பேக். அதாவது எந்த ஷேப்பை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அதை வந்து முன்னாடியும் பின்னாடியும் கொண்டு போகிறது. சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? செலெக்ஷன் பேனுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸல் ஷீட்டில் கரண்ட்டாக என்னென்ன ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்குறது தான் செலெக்ஷன் பேன். ஸோ ஒன்றும் இல்லை. ஸோ இதை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் எனக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. சரியா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸல் ஷீட்டில் கரண்ட்டாக என்னென்ன ஆப்ஜெக்ட்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஜெக்ட் 9, கமாண்ட் 1, கமாண்ட் 2, ஐசோலேஷன் ட்ரையாங்கிள், ஓவல், ரெக்டாங்கிள், கர்வ்டு டவுன், ரிப்பன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ இத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கரண்ட்டாக என்ன இருக்குது உங்கள் எக்ஸல் ஷீட்டில் இருக்குது. ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ரைட் சைடில் ஒரு ஐ சிம்பிள் கொடுத்துருக்காங்க. தெரியுதா? இந்த ஐ சிம்பிளுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஹிடன் சிம்பிள். ஸோ இதில் எதெல்லாம் ஹை தெரியுதோ அது வந்து வியூவில் இருக்குது, அந்த ஐ இல்லாதது வந்து ஹிடன் பண்ணியிருக்கு. சரியா? ஸோ பாருங்கள். ஸோ இதில் இந்த 3 ஷேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதில் எனக்கு இந்த சர்க்கிள் வேணாம் அப்படின்னா இந்த சர்க்கிள், அதாவது ஓவல். ஸோ இதை வந்து ஐயை எடுத்து விடுங்க, உங்களுக்கு ஹிடன் ஆயிரும். ரெக்டாங்கிள் வேணாம் அப்படின்னா ஐயை எடுத்து விடுங்க, ஹிடன் ஆயிரும். சரியா? அதே மாதிரி நம்ம இதில் இந்த கமாண்ட் இருக்குது, அதை பார்க்கணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணுங்கள், கமாண்ட் வியூ ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட ஆப்ஜெக்டை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து செலெக்ஷன் பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஆர்டரை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கீழே மேலே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? நம்ம இங்கே ஃப்ரண்ட் டு பேக் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அரேஞ்ச் கொடுத்துக்கலாம்.
சரியா? ஓகேவா? ஸோ இதுதான் வந்து செலெக்ஷன் பாயிண்ட். ரொம்ப சிம்பிள், பார்த்துக்குங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அலைன். இதை வந்து ஃப்ரண்ட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இந்த 3 ஷேப்ஸ் இருக்குது. 3 ஷேப்ஸை நான் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே வந்து இந்த சர்க்கிள், சரிங்களா? இப்போ ஓவல் ஷேப்ஸ் இருந்துச்சு, எனக்கு வந்து சர்க்கிளாக வேணும் அப்படின்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து சர்க்கிளாக கிடைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள். 3 ஷேப்ஸ் இருக்குது. இந்த 3 ஷேப்ஸை நான் வந்து அலைன்மெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுங்கள், 3யுமே அட் அ டைமில் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ கீபோர்டில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், அலைன் போங்க, அலைன் லெஃப்ட், எல்லாமே லெஃப்ட்டில் வருதா? அதே மாதிரி அலைன் சென்டர், அலைன் ரைட், அலைன் டாப், அலைன் மிடில். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஹரிசாண்டலி, டிஸ்ட்ரிபியூட் வெர்டிக்கலி, இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி அலைன்மெண்ட் வேணுமோ அதை கொடுத்துக்குங்க. சரியா? ஸோ நான் வந்து இங்கே சென்டர், அதே மாதிரி இங்கே மிடில் வச்சுட்டேன். ஸோ என்னோடய இது பார்த்தீங்க அப்படின்னா மிடிலில் வந்து அலைன்மெண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இதுதான் அலைன்மெண்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ். இந்த குரூப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, என்னோடய தனித்தனியாக இருக்கிற ஷேப்ஸை ஒன்றா ஆகுறது தான் குரூப். ஸோ பாருங்கள், நான் அன்டூ பண்ணிடுறேன். ஸோ இப்போ தனித்தனியாக இருக்குது, இந்த 3யுமே நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் போயிட்டு குரூப் அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? ஸோ குரூப் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்களேன், இது எல்லாமே ஒரே ஷேப்ஸாக மாறிடும். ஸோ கண்டிப்பாக ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை கொடுங்க. சரியா? ஸோ அகைன் நான் வந்து அன்குரூப் பண்ணணும் அப்படின்னா இதில் போயிட்டு அன்குரூப் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா பழையபடி என்ன ஆயிரும், அன்குரூப் ஆயிரும். சரியா? ஸோ லாஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட்னா சுற்றுறது. பாருங்கள், தெரியுதா? ரொட்டேட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் வைஸ் போட்டிருப்பாங்க. 90 டிகிரி, 180 டிகிரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹரிசாண்டல், வெர்டிக்கல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மோர் ரொட்டேட்டிங் ஆப்ஷன்ஸில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் அந்த ரொட்டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதோட ஹைட்டை வந்து நான் மாற்றுறேன். தெரியுதா? ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வித்து, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் மாற்றலாம். அதே மாதிரி ரொட்டேட் ஆப்ஷன்ஸு, ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதை ஸ்கேலிங் ஆப்ஷன் வித், சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரொட்டேஷன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இது செஞ்சு பார்த்துக்குங்க. இது பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கிளாஸஸ்க்கு வாங்க. ஓகேவா? ஓகே, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். சரியா? ஸோ அடுத்து பார்க்க போகிறது வந்து ஃபார்முலாஸ் ஆப்ஷன்ஸ். அதை நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.